பளபளவென பொழுது விடியும் பொழுதே ராஜாவின் கார் காரைக்காலை தாண்டி திருமலைராயன்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த பக்கம் தானே சுந்தரேசன் ஊர் பெயர் சொன்னான். ஆ, நிரவி. காரை நிறுத்தி எதிரில் வந்த பைக்காரரிடம் கேட்டான். நிரவின்னு இங்கே ஒரு ஊர், அதோ ரைட்ல ரோடு போகுது பாருங்க, அது வழியே போனா நேரா நிரவிதான் என்று சொல்லி பைக்காரர் வேகம் எடுக்க காரை வலப்பக்கமாக திருப்பினான் ராஜா. வளைந்து நெளிந்து சென்ற சாலை வழியே காரை செலுத்தினான். பாதை முடியும் இடத்தில் சட்டென ஊர் தென்பட்டது. அங்கே தேநீர் கடை, முடி திருத்தகம், பெட்டிக்கடை என மிக சிலரே நடனமாடி கொண்டிருந்தார்கள். ஊர் இன்னும் முழுமையாக விழிக்கவில்லை போலும். தேநீர் கடையில் தேநீர் வாங்கி வாசலில் இருந்த பலகையில் உட்கார்ந்தான். சூடாக தொண்டையில் இறங்கிய தேநீர் இதமாக கொஞ்சம் தெம்பாக இருந்தது. வேற எதுனா வேணுமா சார்? சூடா இட்லி இருக்கு, பரோட்டா இருக்கு. ரொம்ப தொலைவிலே இருந்து வர மாதிரி களைப்பாய் இருக்கீங்களே. டீ ஆற்றியபடியே கடைக்காரர் கேட்டார். வேண்டாம், டீ போதும் என்று காசை கொடுத்துவிட்டு கேட்டான். இங்கே பஞ்சாபஷ ஐயர். கடைக்காரர் டீ ஆற்றுவதை நிறுத்திவிட்டு அவனை ஏறிட்டு பார்த்தார். ராஜாவின் சிவந்த நிறத்தையும் முகத்தையும் பார்த்தவர், ஓ, நீங்க அவங்க ஆளா? துஷ்டிக்கு வந்திருக்கீங்களா? துஷ்டியா? திடுக்கிட்டான் ராஜா. ஆமாம், ஐயரு நேத்து ராத்திரியே காலமாயிட்டாரே, அதுக்குத்தானே வந்திருக்கீங்க. பாவம், அவர் மகன் வரணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. மகன் வந்துதானே எல்லா காரியமும் முடிக்கணும். பரபரத்தான் ராஜா. அவர் வீடு எங்கே இருக்கு? அதோ தெற்காலே சிவன் கோவில் இருக்குல்ல, அதை ஒட்டி தெரு போகும், அங்கே போங்கோ என்றார். வேகமாக காரை கிளப்பினான் ராஜா. அந்த வீடுதான். பழைய வீடு. திண்ணை காரை பெயர்ந்து மேலே ஓடுகளெல்லாம் சரிந்து மூங்கில் குச்சிகள் நீட்டி கொண்டிருக்கவே இற்றுப்போன தூண்களும் சுவரும் எந்த மலைக்கோ இடிந்து விழ காத்திருந்தன. வாசற்படியிலும் திண்ணையிலும் இருப்பு கொள்ளாமல் தவித்தபடி 7-8 பேர். சற்று தள்ளி டிவிஎஸ் வண்டியின் அருகில் பொறுமை இழந்து அடிக்கடி கைக்கடிகாரத்தை பார்த்தபடி கடுகடுத்த முகத்துடன் சாஸ்திரிகள். காரில் வந்து இறங்கிய ராஜாவை ஏறிட்டு பார்த்தார்கள். சுந்தரேசன் வரலையா என்று காரினுள்ளே எட்டி பார்த்தார்கள். உள்ளே போங்க, எப்பதான் அவன் வரப்போறான்? ராத்திரி போன உசுறு, எத்தனை நேரம் போட்டு வச்சிருக்கிறது? சலிப்பான குரல்களை கடந்து மெல்ல குனிந்து உள்ளே வந்தான். வீட்டின் உட்புறம் இன்னும் மோசமாக இருந்தது. மேடும் பள்ளமுமான தரை, ஓடுகள் உடைந்து கூரை ஆங்காங்கே பொத்தல் பொத்தலாக பல்லிழித்தது. பஞ்சாபகேஷ ஐயரை தாழ்வாரத்தில் கிடத்தியிருந்தனர். ஒரு காலத்தில் உயரமும் பருமனுமாக இருந்திருக்க வேண்டும். சுந்தரேசனும் உயரம்தானே. உள்வாங்கிய கண்களும் ஒட்டி உலர்ந்த தேகமுமாக எலும்புக்கூடாக கிடந்தார் ஐயர். தலைமேட்டில் சுருண்டிருந்த அழுக்கு துணி மூட்டை அசைத்தாள் ஒரு பெண். மாமி, சுந்தரேசனோட பிரண்டாம் வந்திருக்கார் பாருங்க. மூட்டை அசைந்தது. தலையை தூக்கி இடுங்கிய கண்களால் பார்த்தாள் கல்யாணி அம்மாள். கணவரைப் போலவே சுருங்கிய மேனி, பஞ்சாக பறந்த தலை. யாருன்னு தெரியலையே. முனகலாக வந்தது குரல். நான் சுந்தரேசனோட நண்பன். நண்பன்னா கூட வேலை பார்க்குறீங்களா? ஒரு வினாடி யோசித்தவன் ஆமாம் என்றான். தந்தி கிடைச்சது தானே. நீ வந்திருக்கே. போன் செய்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வந்ததாம். ஏன் இன்னும் சுந்தரேசன் வரலை? தொண்டையை செருமிக் கொண்டான் ராஜா. அவன் இப்ப சென்னையிலேயே இல்லை. ஆபீஸ்ல வடக்கே ரொம்ப உள்ளே அடங்கிய ஊருக்கு அனுப்பியிருக்காங்க. செய்தி சொல்ல முடியலை, மொபைல்ல பேசவும் முடியலை. அதான் நான் வந்தேன். அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இத்தனை கோர்வையாக பேச முடிந்தது என்ன? சற்று மௌனித்தாள் கல்யாணி. கொஞ்சம் என் கூட வரையா தம்பி என்று கையூன்றி எழுந்தவள் கொல்லை பக்கம் நகர்ந்தாள். அவளை பின்தொடர்ந்து சென்றான் ராஜா. கொல்லைப்புறம் செடிகள் நீரின்றி காய்ந்து கிடந்தன. கால் வைக்க முடியாமல் இலை சருகுகள். கிணற்று சுவரில் சாய்ந்து கொண்டாள் கல்யாணி அம்மாள். சுந்தரேசனோடு ஃப்ரெண்டுன்னு சொல்றே. சுந்தரேசன் எங்களை பத்தியும் சொல்லி இருப்பான். இங்கே நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுப்பா. வீட்டு பேர்ல கடன் வாங்கி அடைக்க முடியாம மூழ்கி விட்டது. அடுத்த மாசம் காலி செய்ய சொல்லிட்டாங்க. சுந்தரேசனுக்கும் அங்கே சொற்ப சம்பளம் தானாம். அதிலேயும் வாயை கட்டி வைத்த கட்டிதான் எங்களுக்கும் ஏதோ அனுப்புவான். போயும் பொறாமையும் தான் இருக்கும். அவனும் தான் பாவம் என்ன செய்வான்?
ஏற்கனவே அரை வயிறு தான் சாப்பிடுவோம். மாமாவுக்கும் உடம்பு முடியாம போயிட்டது. இப்ப 2 மாசமா அவனும் பணம் அனுப்புறதில்ல. வேலை பார்க்குற இடத்துல என்ன பிரச்சனையோ. மாமாவோட சாவுக்கு நோய் மட்டும் காரணம் இல்லப்பா, பசியும் பட்டினியும் தான். நாங்க சாப்பிட்டே 2 நாள் ஆயிருச்சு. அளவும் தெம்பில்லாமல் விசும்பினாள் கல்யாணி அம்மாள். நெஞ்சே வெடித்துவிடும் போல இருந்தது ராஜாவுக்கு. நடுங்கும் மெல்லிய விரல்களால் அவன் கையை பற்றி கொண்டாள் கல்யாணி அம்மாள். எனக்கு சொல்லவே சங்கடமா இருக்கியா? இப்போ மாமாவை கொண்டு போய் நெருப்பு வைக்க கூட கையில காசு இல்லப்பா. கல்யாணி அம்மாளின் சுருங்கிய கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. சுரீர் என்றது ராஜாவுக்கு. கவலைப்படாதீங்க அம்மா, நான் இருக்கேன். மாமாவுக்கு செய்ய வேண்டியதை குறைவில்லாம செஞ்சிடலாம். எத்தனை செலவானாலும் பரவாயில்லை. இப்ப நடக்க வேண்டிய காரியம்தான் நமக்கு முக்கியம். சுந்தரேசனுக்காக காத்திருக்க வேண்டாம். ஆக வேண்டியதை பார்க்கலாம். கல்யாணி அம்மாளை பரிவுடன் அணைத்தபடியே உள்ளே வந்தான் ராஜா. பணம் செலவழிக்க ஆல்ரெடி என்று தெரிந்தவுடன் பரபரப்பு ஏற்பட்டது அங்கே. அடுத்த 1 மணி நேரத்தில் யாரோ பங்காளி கொல்லி போட முன்வரவும் பஞ்சாபகேச ஐயர் சுடுகாடு நோக்கி பயணமானார். வீடு கழுவியதும் புறப்பட தயாரான சாஸ்திரிகளை பிடித்து திண்ணையில் உட்கார வைத்தான். மறுநாள் செய்ய வேண்டிய சடங்கு என்ன கேட்டு அதற்கான பணத்தை கொடுத்தான். அடுத்த நாள் சுடுகாட்டில் பாலூற்றி அஸ்தி சேகரித்தனர். அதன் பின் 10 நாள் காரியங்களுக்கும் முதல் நாளே பணம் கொடுத்து குறைவில்லாமல் செய்ய சொன்னான். 10ஆம் நாள் ஒன்றன் சவண்டி சுபமென்று எல்லாவற்றுக்கும் பார்த்து பணத்தை செலவழித்தான். பக்கத்து டவுனில் காரைக்காலில் லாட்ஜில் தங்கியிருந்து தினமும் இரவு வந்து மறுநாள் சடங்குக்கு பணம் கொடுத்துவிட்டு உடனே திரும்பி விடுவான். எல்லாம் முடிந்து தங்கியிருந்த ஓரிரு உறவினர்களும் கிளம்பிவிட கல்யாணி அம்மாள் தனியாக முற்றத்து கூரட்டில் உட்கார்ந்திருந்தாள். என்னம்மா, எல்லாம் குறைவில்லாமல் நடந்து முடிஞ்சிட்டதில்ல என்று கேட்டபடியே அம்மாவின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான் ராஜா. கல்யாணி அம்மாள் கண் கலங்கினாள். ஆதரவுடன் அவன் தோளை பற்றி கொண்டாள். நீ யாரோ எவரோ, சுந்தரேசன் வேற வரலையே, கையிலேயும் காசில்லையேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ கடவுள் மாதிரி நீதாப்பா வந்த. எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செஞ்ச. ஒரு வாய் தண்ணீர் கூட இங்க குடிக்கல. சுந்தரேசன் வந்திருந்தா கூட இப்படி செஞ்சிருப்பானான்னு எனக்கு தெரியல. நல்லா இருப்பேடா குழந்தை. பகவான் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். சற்றே நெகிழ்ந்து போனான் ராஜா. நானும் உங்க பிள்ளைதாம்மா. அவன் இடத்துல இருந்து செய்ய எனக்கு உரிமை இல்லையா? அது இருக்கட்டும், மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க? என் கூட சென்னைக்கு வந்துடுறீங்களா? ஆமாப்பா, நான் கூட அதான் நினச்சேன். இனிமே இங்கே எனக்கு என்ன இருக்கு? சுந்தரேசன் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த ஒண்டிக்கட்டையா உங்கள் வீட்டிலேயே ஒரு ஓரமாக இருந்துக்கிறேனே. என் வீட்டிலேயா? நெளிந்தான் ராஜா. கொஞ்ச நாள் தானப்பா, அப்புறம் எனக்காக ஒரு ரூம் பார்த்து கொடு. உனக்கு சுமையாக இருக்க மாட்டேன்ப்பா. அப்பளமிடுவேன், வடாம் பிழிவேன். சென்னையில் இது மாதிரியெல்லாம் செஞ்சு நல்லா சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. முடிஞ்ச அளவு செய்து உனக்கு உதவியாக இருப்பேன். உங்கள் பிள்ளை நான் இருக்கும் பொழுது நீங்கள் ஏம்மா கஷ்டப்படணும்? அங்கே ஒரு டீசெண்டான ஹோமில் உங்களை சேர்க்க ஏற்பாடு செஞ்சிட்டேன். ஹோம்னா ஆசிரமாப்பா? இல்லைம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அனாதை ஆசிரமெல்லாம் இல்லை. வசதியானவங்க கூட வீட்டில் இருந்து பார்த்துக்க முடியாமல் பெரியவங்களை அங்கே தான் சேர்ப்பாங்க. மாதம் மாதம் பணம் கட்டிடுவேன். உங்களுக்காக தனி ரூம், ஃபோன், பாத்ரூம், டிவின்னு எல்லா வசதியும் இருக்கும். சுட சுட சாப்பாடும் வேளா வேலைக்கு உங்கள் ரூம் தேடியே வந்துடும். அங்கேயே கோவில், பிரார்த்தனை ஹால், பஜனைன்னு பொழுதும் நல்லா போகும். வாரம் மெடிக்கல் செக்கப் இருக்கு. அப்புறம் மாமாவோட அஸ்தியை காசியில் கரைக்கவும் ஏற்பாடு செஞ்சிட்டேன். ஹோம்லேயே உங்களை பத்திரமா காசிக்கு அழைச்சிட்டு போயிட்டு வருவாங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமே. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, இது என்னோட பொறுப்பு. ரொம்ப நல்ல மனசுப்பா உனக்கு. இதுக்கெல்லாம் பதிலுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்னு. சுந்தரேசன் வந்ததும் உன்னை பற்றி சொல்கிறேன். எப்போ வருவான்? 2-3 மாதம் ஆயிடுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது, அதுக்கு மேலேயும் ஆகலாம். சட்டென எழுந்து வெளியே வந்தான் ராஜா. அந்த இல்லம் கல்யாணி அம்மாவுக்கு ரொம்பவும் பிடித்து போய் விட்டது. எல்லா வசதிகளுடன் கூடமாட பேசி பழக அவரையொத்த மூத்தாடிகள். காசிக்கு போய் வர குரூப்பான பயணத்துக்கு ஏற்பாடும் செய்திருந்தனர்.
பிடிச்சிருக்காமா? என்னால் பதிலுக்கு என்ன செய்ய முடியும்? மனசார வாழ்த்துத்தான் முடியும். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்கள் அம்மா அப்பா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இப்படி ஒரு பிள்ளை பெற்றிருக்காங்களே, எந்த குறையும் இல்லாமல் நீ நல்லா இருப்பேடா. ராஜாவின் தலையை தொட்டு வாழ்த்தினான். அவசரமாக கண்ணீரை துடைத்து கொண்டான் ராஜா. சரிம்மா, நான் போய் ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட்டுட்டு வந்துடுறேன் என்று கிளம்பினான். மேலாளர் பெரிய லெட்ஜர் புத்தகத்தை பிரித்து வைத்தார். பெயர் சொல்லுங்க. கல்யாணி அம்மா, வயது 70. கணவர் இப்போ உயிரோட இல்லை. ஒரே மகன் சுந்தரேசன், அவனும் இறந்துட்டான். அப்ப நீங்க யாரு? உறவினரா இல்லை நண்பரா? ரெண்டுமே இல்லை. பார்க்க போனா கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு முன் அவங்கள யார் எவர்னே எனக்கு தெரியாது. மேலாளர் நிமிர்ந்தார். அப்ப எதுக்கு அவங்களுக்காக முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டீங்க? கடன் சார், நன்றி கடன். புரியலையே. சொல்றேன் சார். 15 நாட்களுக்கு முன் சென்னையிலே நானும் என் மனைவியும் என் அம்மாவோட கடைத்தெருவுக்கு வந்தோம். கார் கதவை திறந்து என் அம்மா 2 அடி தான் வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களை நோக்கி ஒரு பைக் வேகமாக வந்தது. நான் பதறிப்போய் உறைஞ்சு போய் நின்னுட்டேன். அப்போ அந்த வழியா போன ஒரு இளைஞன் மின்னல் மாதிரி பாய்ந்து என் அம்மாவை பின்னாலே தள்ளிவிட்டான். பைக் வேகமாக கடந்து போய்விட்டது. எல்லாம் சில நொடியிலேயே நடந்தது. என் அம்மா நூலிழையிலே உயிர் பிழைச்சதை உணரவே எனக்கு சில வினாடிகள் ஆகிவிட்டது. அந்த இளைஞனை பற்றின நினைவே பிறகுதான் வந்தது. அவனை போய் பாருடான்னு என் அம்மா பதறினாங்க. என் அம்மாவை தள்ளி விட்டுட்டு காப்பாற்றின அந்த இளைஞனை நோக்கி நான் போய் பார்த்தேன். அப்பொழுது அவன் மூச்சு பேச்சு இன்றி தடுமாறி ரோட்டிலே விழுந்து மயங்கி கிடந்தான். ரோட்டிலே இருந்த கூரான கல் அவனின் பின்மண்டையிலே குத்தினதில் ரத்தம் ஏராளமாக வெளியே போய்விட்டது. அப்படியே அவனை தூக்கி காரிலே போட்டுவிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். மனைவியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அம்மாவோடே அவன் நினைவு திரும்புறதுக்காக காத்திருந்தோம். 2 மணி நேரம் கழித்துதான் கண் விழிச்சான். மெதுவாக திக்கி திக்கி அவனை பற்றி சொன்னான். அவன் பெயர் சுந்தரேசன். அப்பா பஞ்சாவஸ் கேசாய்யர், அம்மா கல்யாணி அம்மாள். 2 பேரும் காரைக்கால் பக்கத்திலே நிறைவிலே இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். சுந்தரேசனுக்கும் இங்கே சுமாரான வேலைதான். அதுவும் இப்பொழுது வேலை போய்விட்டது. வேற வேலை தேடிக்கிட்டு இருக்கான். நான் அவனுக்கு ஆறுதல் சொன்னேன். நல்லபடியாக பொழைச்சி எந்திரி, அப்புறம் நானே உனக்கு நல்ல வேலையாக வாங்கி தருகிறேன். எங்கள் அம்மாவையே காப்பாத்திருக்க, அந்த நன்றிக்காக நான் உனக்கு எந்த உதவியினாலும் செய்ய காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் கண் கலங்க என்னை பார்த்து கும்பிட்டான். டாக்டர்கிட்டே அவனை நல்லா கவனிக்கும்படி சொல்லி மருத்துவ செலவுக்கு பணத்தை கட்டிவிட்டு வீட்டுக்கு வந்தேன். பிறகு இரவு 10 மணிக்கு மேல் ஃபோன் வந்தது. தலையிலே குத்தின கல் ஆழமாக குத்தினதால மூளை பாதிச்சு இரத்த குழாய் வெடிச்சு இறந்து போயிட்டதா சொன்னாங்க. பதறி போயிட்டேன். என்னை காப்பாற்ற போய் அவன் உயிர் விட்டுட்டானேன்னு என் அம்மா அழுது புலம்பினாங்க. உடனே என்னை அவங்க ஊருக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை கையோட கூட்டி வந்து பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்ய ஏற்பாடு பண்ணுன்னு என்னை அனுப்புனாங்க. நானும் ராத்திரியிலேயே காரில் கிளம்பி பொழுது விடிய அவங்க ஊருக்கு போய் சேர்ந்தேன். அங்கே போய் பார்த்தா பிள்ளை இறந்த அதே நேரத்திலே அப்பாவும் இறந்து கிடந்தார். அங்கேயோ வறுமை சூழ்நிலை. என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனாலேயே சுந்தரேசன் இறந்ததை அவங்க அம்மா கிட்டே சொல்லாமலே அவன் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் நானே செய்ய சொன்னேன். அவன் வேலை விஷயமா வடநாடு போயிருக்கிறதாகவும் அவங்க அம்மாவையும் கையோடை கூட்டி வந்து உங்கள் ஹோம்லே சேர்த்து விட்டேன் என்று கூறி முடித்தான். மேலாளர் சிலையாக உறைந்திருந்தார். ஐயோ சார், பிள்ளை செத்ததே அவங்களுக்கு தெரியாதா? தெரியாது சார். அங்கே நிறவிக்கு போய் நிலைமையை பார்த்ததும் என் அம்மாவுக்கும் மனைவிக்கும் போன் செய்து விவரத்தை சொல்லி சுந்தரேசனுக்கு ஆக வேண்டிய இறுதிக்கடனை செய்ய ஏற்பாடு செய்ய சொல்லிவிட்டேன். அந்த அம்மாவுக்கு பிள்ளை இறந்த செய்தி தெரியவே வேண்டாம் சார். ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி சமாளிச்சிடுவேன். இனி அவங்களுக்கு பிள்ளையா இருந்து அவங்களை காப்பாத்துறது என்னுடைய பொறுப்பு. மேலாளர் நெகிழ்ந்து போனார். ரொம்ப பெரிய மனசு சார் உங்களுக்கு. எனக்கு என்னென்னு போயிட்டே இருக்கிற இந்த காலத்தில் ஒரு அம்மாவை தத்தி எடுக்கிற பெரிய மனசு யாருக்குமே வராது சார். இதிலே உங்கள் பெயர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதிடுங்க. 1000ல் ஒருத்தர் சார் நீங்கள் என்று பாராட்டினார்.
ராஜா என்று எழுத அவர் அதிர்ந்து போய், என்ன சார் உங்கள் பேர் ராஜா முகமது இக்பால்னு எழுதுறீங்களே, நீங்கள் முஸ்லீமா? ஆமாம், அதனால் என்ன? நீங்கள் முஸ்லீம், அவங்க இந்து பிராமின், நீங்கள் எப்படி சார் அவங்களை அம்மானு என்று தடுத்தான் ராஜா. அன்னைக்கு புயல் மாதிரி வந்து என் அம்மாவை காப்பாத்தினானே சுந்தரேசன், அப்போ அவன் எங்கள் அம்மா என்ன மதம் என்ன ஜாதின்னு பார்த்துட்டா ஓடி வந்து காப்பாத்தினான். ஒரு அம்மாவை காப்பாற்றணுங்கிற வெறி மட்டும் தானே அவனை ஓடி வர வச்சது. ஹாஸ்பிட்டலில் கண் விழிச்சதும் அவன் கேட்ட கேள்வியே, அம்மா நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு எதுவும் அடிபட்டுதான் என்றுதான் கேட்டான். அவன் பார்க்காத பேதத்தை நான் ஏன் சார் பார்க்கணும்? உலகத்திலேயே அம்மாங்கிற சொல்லுக்கு ஜாதி மதம் இனம் எதுவும் கிடையாது சார். அதுக்கு ஒரே அர்த்தம் அன்புதான் சார். எங்கள் அம்மாவுக்கு உயிர் கொடுத்த அவனுக்கு நான் செய்ய வேண்டிய காணிக்கை கடைசி வரை அவனோட அம்மாவை பாதுகாக்கிறது தான் சார். வரேன் சார், எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க என்று சிரித்தபடியே வெளியேறினான் ராஜா. கை கூப்பிட்டபடி எழுந்து விடை கொடுத்தார் மேலாளர். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நன்றி. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.